ஹாய் கைஸ், எல்லாருக்குமே குட் ஈவினிங். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்குறேன். ஒரு 2 வாரம் கழிச்சுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம அஜித் குமாரோட விடாமுயற்சி படத்துலேருந்து வந்த ஃபஸ்ட் சிங்கிள் நேற்று ரிலீஸ் ஆயிருந்தது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது நேற்று ரிலீஸ் ஆச்சுங்கிறது இன்றைக்கி தான் தெரியும். ஏன்னா அந்தளவுக்கு நான் ஒர்க்கில் இருக்கேனான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா இந்த படத்துக்கான ஹைப்போ இந்த பாட்டுக்கான ஹைப்போ பெருசாக இல்லை. ஸோ இத்தனைக்கும் இந்த பாட்டு வந்து நேற்று 2 மணிக்கு என்னமோ ரிலீஸ் ஆகிருந்தது போல். நான் அப்போ இந்த பாட்டை கேட்டுட்டேன் ட்விட்டரில். அப்போ என்னடா இது ரொம்ப கேவலமாக இருக்குது, இப்படியெல்லாம் இருக்காது அப்படின்னு பார்த்தாங்கன்னா கடைசியில் 5 மணிக்கு அதே பாட்டை தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சரி, ஓகே, நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லுவோமேங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு பண்ண முடியாது. ஸோ இவ்வளோ ரெண்டா ஓகே. ஸோ எஸ், இந்த படம் பொங்கலுக்கு வருது. இந்த படத்துக்கு ஆல்ரெடி ஹைப்பே இல்லை. இதில் இந்த பாட்டை போட்டு இன்னும் ஹைப்பை கம்மி பண்ணிட்டாங்க. என்னடா இது, இந்த பாட்டு ஒரு மாதிரி இருக்கேன்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க ஆன்லைனில். பட் இந்த படத்தோட மோடை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு நாளில் ஒரு 5-6 ஒரு வாரத்தில் நடக்கிற கதை. அதுக்கிடையில் இந்த படத்தில் ஒரே பாட்டு தான். அந்த ஒரே பாட்டை இவங்க விட்டது தான் தப்பு. அந்த படத்தோட படமாக இவங்க ஃப்ளோவாக விட்டுருந்தாங்கன்னு இது ஒரு மேபி சஸ்பென்ஸாக இருந்திருக்கும். பட் சர்ப்ரைசிங்லி இதை நேற்று ரிலீஸ் பண்ணி அதில் அதை பற்றி பேசுவோம். ஸோ லிரிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்லா ட்ரெண்ட் ஆகணும்னு தான் லிரிக்ஸ் போட்டிருக்காங்க. பட் இது கண்டிப்பாக ரீல்ஸில் பிச்சுக்கும். இந்த பாட்டை கேட்கும்போது மேபி இந்த பாட்டை கேட்டால் நல்லா இருக்குது. பட் இந்த யூடியூப்பில் ரிலீஸ் ஆன வீடியோவை பார்த்தா ஓரளவு ஓகே. அஜித், த்ரிஷா அவங்களெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஓகே, எச்சு நம்ம முழுங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. அனிருத் மியூசிக் போட்டிருக்காப்புல. ஆனால் இது அவர் தான் போட்டாரா இல்லை அவர் அசிஸ்டண்ட் எங்கேருந்து சுட்டுக்கிட்டு போட்டாரான்னு தெரில. ஏன்னா அப்படியே இலுமினாட்டியாக இருக்கட்டும், இல்லை வேறு இடையில இன்னொரு பாட்டு வந்தது, அந்த பாட்டோட ட்ராக் அப்படியே எடுத்து கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து போட்டிருந்துருக்கலாம். அது எதுவுமே போடாமல் அப்படியே போட்டுட்டாங்கங்கிறது தான் இதில் வந்து நம்ப முடியல. ஏன்னா அனிருத், அஜித் மாதிரி ஒரு ஸ்டாருக்கு ஒரு திருட்டு மியூசிக்காக அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ எஸ், அண்ட் அஜித்தை பார்க்கும்போது கிரேஸ்ஃபுல்லாக இருக்கா. அப்படி நல்ல கோட்டு சூட்டு போட்டு என்ன ஆள் தான் சுகர் வந்த மாதிரி இருக்கார். நல்ல இவ்வளோ நாள் நல்ல குண்டுன்னு பார்த்து சப்பியாக இப்போ டக்குன்னு ஒரு ஒல்லியான அந்த முருங்கை சைஸில் பார்க்கும்போது ட்ரெஸ் எல்லாம் லூஸாக இருக்குது. ட்ரெஸ்ஸு பெருசாக ஆள் ஒல்லியாக இருக்கும்போது அது ஒரு மாதிரி பாட்டில் ஏற்றுக்க முடியல. பட் மற்றபடி அஃபிஷியலாக ஒரு 4-5 ஸ்டில்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க த்ரிஷா கூட. பட் அதிலெல்லாம் ஆள் தலை டாப்பு டக்கரடா அந்த மாதிரி தான் இருந்தது. இந்த இதில் கொஞ்சம் காஸ்டியூம்ஸ் பார்த்துருந்துருக்கலாம். அண்ட் ஆண்டனி தாசன் பாடியிருக்காப்புல. சின்ன போர்ஷன் தான், பட் பெருசாகலாம் ஒன்றும் இல்லை. அண்டு கேமராமேன் வழக்கம் போல் அஜித் ஆடும்போது அப்படியே கேமரா அப்படியே ஆட்டியிருக்கா அப்படி. அண்ட் கோரியோகிராஃப் பண்ணது கல்யாண் மாஸ்டர். அது அவருக்கு மட்டும் தான் கோரியோகிராஃப்னு நினைக்கிறேன். ஏன்னா அஜித்தோட உடம்புக்கு அப்படி தான் கோரியோகிராஃப் பண்ண முடியும். சின்ன சஜஷன் என்னென்னா, நீங்கள் டான்ஸ் ஆடணும்னு நீங்கள் யாருமே கேட்கல. நீங்கள் வண்டி ஓட்டுங்க, உங்களால் என்ன முடியுதோ அதை பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு நான் ஒன்று ஆடுறேன், அதை நீங்கள் டான்ஸும் ஒத்துக்கணும்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஏன்னா அப்படி நீங்கள் பண்ணும்போது அது ஒரு கம்பேரிசன் கிடையாது. ஆப்வியஸாக நீங்கள் விஜய் அளவுக்கு இல்லைனாலுமே இப்போ 75 வயசில் தலைவரே வேறு லெவலில் ஆடுறாரு, நீங்கள் ஏன் சும்மா கையும் தொடையும் மட்டும் தட்டுறீங்க, நீங்களும் கொஞ்சம் ஆடலாமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதில் நிறைய பேருக்கு என்ன புரியலன்னா, அவர் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பழைய ஃபார்முக்கு வரார். ஒரு 15 வருஷம் கோமாவில் இருந்துட்டு ஓகே நம்ம நடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம ஒல்லியெல்லாம் ஆகணும்லங்கிற ஒரு மைண்ட் செட் அவருக்கு இப்போ தான் வந்திருக்கு. ஸோ இதில் இன்னும் நிறைய பேர் என்னென்னா, 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒல்லியாக இருந்ததுன்னா இன்றைக்கி நம்பர் 1 இருக்கிறவங்கலாம் ஆளே கிடையாது அப்படிங்கிறானுங்க. ஒல்லியாக இருந்தால் படம் ஓடுமாடா, இந்த சரி வேணாம் விடுங்க. நம்ம ஒரு நல்ல அந்த பாட்டோட முறையிலே போவோம். ஸோ எஸ், இந்த படம் பொங்கலுக்கு வராதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வருமானு நமக்கு தெரியாது. ஏன்னா என்ன சென்சார் பண்ணல. அந்த பொங்கல் ரிலீஸ்னு ஒரே ஒரு அஃபிஷியல் இதுதான் வந்திருந்தது. நேற்று வந்திருந்ததில் எதுவும் போடல. பட் சென்சார் ரூல்ஸ் படி சென்சார் ஆகாத படத்துக்கு நம்ம பொங்கல் ரிலீஸ்னு போடக்கூடாது. ஆனால் ஏன் டீசரில் போட்டாங்கன்னு நமக்கு தெரியல. அண்டு மொத்தத்தில் இந்த பாட்டு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. சரி, ஓகே, அந்த மாதிரி தான் ஒரு தடவை கேட்கும்போதே நம்ம ஓட்டி விடுற மாதிரி தான் இருக்கும். சாங்கை ஆடியோவாக கேட்டிங்கன்னா நல்லா இருக்காது. பட் வீடியோவை பார்க்கும்போது ஓகே த்ரிஷா, ஓகே அஜித், அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். பட்
அந்த அளவுக்கு போகும்னா ஏன்னா இல்லை, ஒரு ஆளுமா டோலுமா அந்த மாதிரி எதிர்பார்த்து நீங்கள் இது கேட்டிங்கன்னா, ஏன்னா அந்த படத்தோட மூடுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பாட்டு இருக்கும். அது நம்ம எதிர்பார்த்து கேட்குறது நம்ம தப்பு. இதுதான் கிடைக்கும் வீட்டுக்கு போங்கடான்னு சொல்கிறது அது அவங்களோட தர்மம் அண்ட் நியாயம். கடைசியில் சவடிக்கா சவடிக்கா சிங்குன்னு சொல்லி சாவடிக்கவான்னு ஒரு டான்ஸ் ஆடி இந்த பாட்டை வந்து என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் 5.25 செகண்ட் சொன்னது எல்லாமே என்னுடைய கருத்து தான். யாரும் அஃபண்டெல்லாம் ஆகாதீங்க.